நான் எந்திரிங்க. அண்ணே என்னண்ணே இது ஊர் விட்டு ஊர் வந்த உடனே கார் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்தானே. ஊர் விட்டு மதுரையில இருந்து வரேனே நானு. ஊர் விட்டு ஊர் வந்த உடனே நீலாம் கார் எடுக்க மாட்டேன் வெளியே போடா அப்படின்றாங்கண்ணே. என்னண்ணா இது? கவலைப்படாதீங்க. இதுக்காக கவலைப்படுறீங்க? நம்ம ராணிப்பேட்டையில யாரு தமிழ்நாட்டுல நம்ம ராணிப்பேட்டையில பெஸ்டா பண்ற ஒரே ஆளு, பெஸ்ட் டாப்ல நம்பர் 1, கிளாஸ்ல நம்பர் 1, குவாலிட்டியில நம்பர் 1 நம்ம திருச்செந்தூர் முருகன். லோ பட்ஜெட் சரவணன் அல்டிமேட்டா பண்ணுவாரு. நாங்க எத்தனை பேர் கூட்டுமே காட்டுற ஒரு 50 கார் கிட்ட இருக்கு, வந்து பாருங்க. உங்க பட்ஜெட் என்னென்ன? அண்ணே 2 லட்சம் ரூபாய் இல்ல 2 80 2 20 அந்த ரேஞ்சில். அந்த மாதிரி ரேஞ்சில் இல்லைண்ணா. வாங்க நான் கூட்டுமே காட்டுறேன். நீங்க போயிட்டு லோ பட்ஜெட் சரவணன் சந்திங்க, போய் பாருங்க. 50 கார் கடல் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இடத்துக்கு தானே போனோம். இத்தனை நாளாக நான் கனவு கண்டேன். இட்னு போங்கண்ணே ஃபர்ஸ்ட். வாங்கண்ணே போலாம். நம்ம லோ பட்ஜெட் சரவணன் என்ன உள்ளதா இருப்பாரு, போய் பாருங்கண்ணா. காரு கடல் போல இருக்குது. அப்பா யாருப்பா அவரு? சொல்லி விட்டாருண்ணே ரோட்ல நான் வீண்டனே கார் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாங்கண்ணே. மதுரையில இருந்து வரேன். யாரும் என்ன மதி கூட மாட்டேறாங்கண்ணே. ஊரு டு ஊர் வந்தா யாருமே மதி கூட மாட்டேறானே. நல்ல காரா, தெளிவான காரா, சூப்பரா தாங்க நீங்க. சரி ராஜா, வண்டி இருக்கு ராஜா. என்ன ஊர்ல இருக்கீங்க நீங்க? நாங்க மதுரையில இருந்து வரோம். சாப்பிட்டீங்களாமா? சாப்பிட்டேனே. வீட்ல எல்லாம் அக்காலாம் சௌக்கியங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. எல்லாமே சௌக்கியமா இருக்காங்க. எத்தனை மணி நான் கிளம்பி அங்க இருந்து? நான் கிளம்பனனே விடிற காலைல கிளம்பனனே. நேத்து விடிற காலைல கிளம்பனே. ரைட். என்ன வண்டி நான் உங்களுக்கு? எனக்கு வந்து ஒரு 7 சீட் இல்ல 5 சீட் அந்த ரேஞ்சில இருந்தா எடுத்தாங்கனே. கண்டிப்பா நல்ல மைலேஜ் விடுற வண்டி எடுத்தாங்க. கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்ல வண்டி நான் எடுத்து தர சரவணன். கவலைப்படாதீங்க. அதாவது கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டு கார் வாங்கி தர சொல்றது நம்ம. அந்த மாதிரி நீ வீடு வாங்கினா நல்லா கடல் மாதிரி கார் இருக்கு. அருமையான கார் தான். மிடில் ஃபேமிலி தான். கேத்த மாதிரி கொஞ்சம் கார் காமிங்க. நிறைய கார் இருக்கு, வாங்க பாருங்க. எல்லா இருவு போட்டவங்க இல்லா போட்டவங்களாங்கிறாங்க பாருங்க. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை கனவு. காசு பணம் இருக்காது, வீடு கூட கட்டிக்க மாட்டாங்க. ஆனால் கார் வாங்கணும்னு சின்ன கனவுலாம் இருக்குது பாருங்க. இந்தமாரி வரவங்களுக்கு நம்பிக்கையாக எடுத்துக்கணும். நம்பிக்கையாக எடுத்து கொடுத்து நல்ல பேர் எடுக்கணும். அதில் தான் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பிராண்டு. எப்படியா பிராண்டு? இது எப்படின்னா பிராண்டுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு சொல்லுவாங்க, ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கடை பார்த்தீங்கன்னா அந்த கடையோட பேர் பார்த்தா தமிழ்நாடு துணி கடைன்னு இருக்கும். அதே மாதிரி பச்சை பாஸ் துணி கடை இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா தி சென்னை சில்க்ஸ் துணி கடை இருக்கும். அப்போ துணி கடை போது பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி அவங்க அப்பா இறந்துட்டாருன்னா கூட அந்த பேர் இருக்கும். பச்சை பாஸ் துணி கடைன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேர் இருக்கும். ஆனால் அந்த குதிரை வந்து ஓடுதுடானாக்கா பிள்ளைனால ஓடல, அவங்க அப்பானால அந்த பேரால் ஓடுது. சூப்பர்ண்ணே, இது உண்மைண்ணே. இது உண்மைண்ணே. எது அந்த குதிரை ஓடுதுடானாக்கா உங்கள் அப்பானால ஓடல. இன்றைக்கி அந்த பிராண்டு என்ன பிராண்டு? தி பச்சை பாஸ். அதுமாரி தி பிராண்டு தி லோ பட்ஜெட் சரவணன் திருச்செந்தூர் காசு. அந்த பிராண்டு அப்படியே இருக்கணும், அடிச்சுக்கணும். என் பையனும் சரி, என் பொண்ணு, என் பேரன் பேத்தி எல்லாருக்கும் வந்து அந்த பிராண்டு பேர் இருக்கணும். அதுமாரி நல்லா பிராண்டா நல்லா பேர் வச்சு நல்லா வண்டியா உங்களுக்கு தரும். போதுங்களா? கண்டிப்பா நல்ல வண்டியை 10 லட்சம் ரூபாய் தர. நீங்களும் வாங்க. கண்டிப்பா இந்த லோ பட்ஜெட் சரவணன் கிட்ட வாங்க. நிறைய வண்டி கம்மியாக தர. பிராண்டுனாக்கா ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சரவணன் பிராண்டு தான். காலத்தால் அழியாதது என்றைக்குமே. என்னைக்கும் காலத்தால் அழியாத ஒரே பிராண்டு லோ பட்ஜெட் சரவணன் திருச்செந்தூர் முருகன் காசு. நன்றி, வணக்கம். சார் வணக்கம் சார். ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சரவணன் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம குவாலிட்டியா இங்கே ஒரு ஷாப் வீடியோ போடுறோம் பாருங்க. பார்த்துருங்க எல்லா வண்டியும். சில விஷயம் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க. நம்மளது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு. யார் கேட்டால் சொல்லுவாங்க. வாங்க, நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. அதாவது ஒன்று சொல்கிறேன் பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் கடன் வாங்காதீங்க. வாங்குங்க. யாரும் கடன் வாங்காத யாரும் உலகத்தில் யாரும் ஆள் கிடையாது. கடன் வாங்கினா நேர்மையாக இருங்க. இதில் என்னன்னாக்கா, நேற்று நடந்த ஒரு சம்பவம் பாருங்கள். நாங்கிட்ட கார் வாங்கி போனார் அவர். அதாவது 10 லட்சம் கடன் போட்டுக்கிறாரு அண்ணன். ஏன்னா இவ்வளோ கடன் ஆச்சுன்னா, அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு ஹார்ட்டில் ஆப்ரேஷனா. அப்படிங்கும்போது கடன் வாங்கி ஒரு 10 லட்சம் கடனே ஆகிட்டுக்குது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்க முடியாத சூழ்நிலை போனால் அவருக்கு இடம் ஒன்று விற்றுருக்கிறாரு. அது 15 லட்சம் ஆகிக்குது. 15 லட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்சம் கடனை கொடுத்துருக்குறாரு. இன்னும் 5 லட்ச ரூபாய் இருந்துச்சு. சரி, அந்த 5 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா 2 ரூபாய் எதனாச்சுன்னா காருக்கு வாங்கிக்கலான்னு வந்தார். அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுறான் பாருங்க. அதாவது ஒரு மனிதனாக பார்த்துட்டு அவனுக்கு கடை எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுதோ தெரியலையோ தெரியல, அவன் விற்று பணம் வச்சுக்கிறான் பாரு. இவ்வளோ பணம் வச்சாருன்னு கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சு பாருங்க.
கூட உடனே போட்டு கொடுத்து உடனே என்ன பண்ணால் இவங்களை பணம் வச்சு அந்த கடனை உடனே வாங்கிடுன்றாங்க பாரு. எப்படி பேர் உலகம் பார்த்தீங்களா? அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க தயவுசெய்து. என்கிட்ட இவ்வளோ பணம் இது, இவ்வளோ வசதியாகிறா, பணத்தாகிறனா, அந்த வாய் கிறது. ஏன்னா உன் வாய் தான் அந்த வாய் தான் கிறது காரணம். அதனால் எந்த விஷயம் சொல்லாதீங்க, அமைதியாக வாழ கற்றுங்க, நல்லா இருப்போம். வண்டி பற்றி சொல்கிறேன் பாருங்கள், அருமையான வண்டி பாருங்கள். சில முன்னாடி சொல்லுங்கள் பாருங்கள், போய் பாருங்கள் போங்க. அடுத்து பாருங்கள் 2008 மாடலு, 2 ஓனரு, மாருதி ஓனி பாருங்கள். அருமையான வண்டி. நம்ம தரப்போ ரேட்டு 1,35,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி எடுத்துறேன். டாடா இண்டிகா 2014 15 ரிஸ்ட்டு 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமரு 1,35,000 கேட்டு, 1,25,000 கேட்டு, 1,15,000 கேட்டு, 1,10,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி எடுத்துறேன். அருமையான பொலிரோ சொல்லலாம் சொல்லிட்டு பாருங்கள். அட்டகாசமா நிசான் சன்னி 2012 13 ரிஸ்ட்டு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா 1,65,000 கேட்டு, 1,45,000 சுகுராக குத்துடலாம். நல்ல வண்டி தான், வந்து பாருங்கள், முன்ன பின்ன பேசி எடுத்துறேன். இன்னொரு வண்டியும் சொல்கிறேன் பாருங்கள், பாஸ் பண்ணு. என்ன வண்டி? அட்டகாசமா 2014 மாடலு, 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா வெறும் 2,90,000 கேட்குறாங்க. 2,90,000, 2,50,000, 2,25,000, 2,10, 2 ரூபா, 1,95,000 ஐட்டன் பாருங்க. 14 மாடல் யாருமே தரம் ரேட் நான் தரம் பாருங்க. வாங்க அடுத்த மாடல் பாருங்க. டாடா தியாகோ 2018 மாடலு, 2 ஓனர், டீசல் வண்டி. கஸ்டமர் பார்த்து 4,50,000, 4 ரூபாய் கேட்குறாங்க. 3,90,000 சுகுராக குத்தலாம். i20 பாருங்க, 2012 மாடல், 2 ஓனரு, 2,30,000 கேட்குறாங்க. 2,25,000 சுகுராக குத்தலாம். செவலெட் என்ஜாய் பாருங்க, 2012 மாடல், 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் 3,000 ரூபாய் கேட்டுருந்தாங்க. அப்புறம் 3,15,000 3,10,000 கேட்குறாங்க. கெட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி ஏற்றுறேன். அதே மாதிரி பாருங்க 2012 மாடல், 13 ரிஸ்ட்டு ஈகோ பாருங்க, 2,50,000 கேட்குறாங்க. கெட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி ஏற்றுறேன். SX4 2012 மாடல், 2 ஓனரு, 3,50,000 கேட்குறாங்க. கெட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி ஏற்றுறேன். ஏ ஸ்டார் பாருங்க, பெட்ரோல் வண்டி, 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,75,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, 1,65,000 சுகுராக குத்தலாம். இந்த கேரளா வண்டி பாருங்க, 1,35,000 கேட்குறாங்க. 1,25,000 குத்தலாம். 12 மாடலு. அதேமாதிரி டாடா இண்டிகா 2013 மாடல், 2 ஓனர், 1 ரூபாய் கேட்குறாங்க. கிட்ட வாங்க, இன்னும் முன்ன பின்ன பேசியே தர. கஸ்டமர் டவேரா பாருங்க, 10 பேர் போகிற வண்டி நச்சுன்னு இருக்கோம். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 12 13 ரிஸ்ட்டு எல்டி டாப் மாடல், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக்கு, பேக் வைப்பர் எல்லாமே இருக்கும். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ஃபஸ்ட்டு 5,000 ரூபாய் சொன்னாங்க, 4,3,000 சொல்லிடுறாங்க. 4,50,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி தர. உண்டாய் வெர்னா பாருங்க, 2008 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,10,000 சுகுராக குத்துடலாம். டாடா இண்டிகா பாருங்க, 2007 2 ஓனரு, வெறும் 45,000 தரலாம். ஸ்கேர்பியோ பாருங்க, 2007 8 ரிஸ்ட்டு, 2029 பேப்பர் கரண்ட்டு, 2,90,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, ஒரு 2,85 பண்ணி தர. சாண்ட்ரோ பாருங்க, 2010 மாடலு, 29 பேப்பர் கரண்ட்டு. கஸ்டமர் 1,30,000 கேட்குறாங்க. 1,25,000 சுகுராக கொடுக்கலாம். இந்த சாண்ட்ரோ பாருங்க, 2007 8 ரிஸ்ட்டு, 30 பேப்பர் கரண்ட்டு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னாக்கா 1,30,000 கேட்குறாங்க. கெட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி ஏற்றுறா. இந்த வெர்னா பாருங்க, 2008 எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் 1,60,000 கேட்குறாங்க. கெட்ட வாங்க, ஒரு 1,55,000 சுகுராக கொடுக்கலாம். இந்த வண்டி விஸ்டா பாருங்க, 2010 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும். கஸ்டமர் 1 ரூபாய் கேட்குறாங்க. 95,000 சுகுராக கொடுத்துடலாம். இந்த மாருதி ஓம்னி பாருங்க, 2005 மாடலு, எஃப்சி வந்து 30 பேப்பர் கரண்ட்டு, 1,05,000 கொடுத்துடலாம். அதே பாருங்க ரெனால்டுல பார்த்தினாக்கா ஸ்கேலான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டுங்க. எப்படியா ஸ்கேலா, அருமையான ஸ்கேலா. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா 3 ரூபாய் கேட்குறாங்க. 14 மாடலு. கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேசியே தர. நிறைய வண்டிக்கு இது விட்டுறாதீங்க. இந்த பக்கம் உள்ளக்கிற வண்டி காட்டுறேன் பாருங்க, கடல் மாதிரி வண்டி. இந்த கெட்ஸு சேல்ஸ் ஆகிக்குது, வரணிக்கிறாங்க. 2009 10 ரிஸ்ட்டு, 30 பேப்பர் கரண்ட்டு, ஐகானில் டீசல் வண்டி, 2 ரூபாய் கேட்குறாங்க. முன்ன பின்ன பேசியே தர. இந்த வர்ணா பாருங்க, 2009 30 பேப்பர் கரண்ட்டு, செம்ம குவாலிட்டியாகுங்க சார். கஸ்டமர் 2,50 கேட்குறாங்க. 2,20,000 தரலாம்.
அட்டகாசமாக டாட்டா மான்சா மேன்சா எப்படியா டாட்டா மேன்சா எப்படியா மேன்சா அருமையான மேன்சா பாருங்கள் 2010 மாடலு சார் 11 மாடலு 2 மாடலு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 2,50,000 கேட்டு 2 ரூபா கேட்குறாங்க. உள்ளே 2 ஒட்சி வாங்கி தரேன், பணத்தை கல்லில் காட்டுங்க எடுத்து கொடுத்துட்றேன். அடுத்து உள்ளே பாருங்கள் ஸ்பார்க்கு, இந்த ஷிஃப்ட்டு பாருங்கள் எஃப்சின்சன்ஸ் எடுக்கணும் 1,90,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன். 2007-8 ரிஸ்ட்டு ஸ்பார்க்கு பாருங்கள் 2010-11 ரிஸ்ட்டு 2 ஓனரு அருமையான வண்டி. லிட்டருக்கு 20 வரும் மைலேஜ். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,10,000 கொடுக்கலாம். இந்த ஆல்டோ பாருங்கள் வெறும் 75 கொடுக்கலாம். தனித்தனியாக வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த எண்டோவர் கேட்டிங்கில் நிறைய பேர் 2006 மாடலு எஃப்சி வந்து 30 பேப்பர் கரண்ட்டு 2,20,000 தரலாம். இந்த ஸ்கார்பியோ வந்து 2.25 ஜைலோ பாருங்கள் ஒரு 2.25 ரூபாய் தந்துடலாம். கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் சார். அருமையான புலிரோ பாருங்கள் சூப்பராக சார் வண்டி. அதாவது 2016-17 ரிஸ்ட்டு 2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தினாக்கா இன்றைக்கெலாம் மாறிட்டா 17 பார்த்தீங்கன்னாக்கா 8 ரூபாய் 8,000 ரூபா சொன்னீங்க. சும்மா என்னத்துக்கு 12 வச்சுக்கின்னு 6 ரூபாய் கேட்குறாங்க. இவர் என்கிட்ட 6,000 ரூபாய் சொன்னார் சார். 6,000 ரூபா போவா சார் 17நால 6,000 ரூபா சொன்னாங்க. ஒரு 6,400 ரூபா ஒரு 6 ரூபா 5,90 சுகுராக கொடுப்பாங்க. சூப்பராக வண்டி அருமையான தெள்ளம் தெளிவானது. எம்டிடி இன்ஜின் உள்ள இன்ட்ரெலாம் காட்டுறான் அவ்வளோ அருமையாக இருக்கா. சில முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இது மட்டும் உள்ள காமிச்சிரு. சூப்பராக இப்போ பொலிரோ தெளிவாக இருப்பாருங்க. எம்டிடி இன்ஜின் தனி அப்புறம் வீடியோ போகிறேன் ஒன்று ஒன்றா பாருங்கள். ஏசிலாம் பக்கா இருக்குது சார். இதெல்லாம் வீட்டில் போயிட்டு முருகு கோயில் போயிட்டு வந்தோம். நல்லா தான் இது வண்டி. வாங்க முன்ன பின்ன பேசி தரேன். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவாக வரும். விட்றாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தினாக்கா எல்லோரும் வந்து வண்டி ஓட்டும்போது ஷேப்பாக ஓட்டுங்க. நேற்று பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆச்சு, 3 பேர் ஸ்பாட் அவுட்டு. சீட்டு பெல்ட்டு போட்டு போங்க. எதிர்க்கு போக சொல்ல இருட்டில் போக சொல்ல டிப் பண்ணுங்கள். ரைட்டில் கட் பண்ணால் லெஃப்ட்டில் பண்ணாங்க இண்டிகேட்டர் போட்டு போங்க. நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நைட் ட்ராவல்கிட்ட அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைனா கூட நைட் ட்ராவல்ஸ் ஏன்னாக்கா ஒரு எல்லாருக்கும் நடந்திருக்கும். அவர் நடந்து சொல்ல பாருங்கள். அதாவது நைட்டில் வரும்போது பார்த்தினாக்கா நம்ம திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா காடு மாரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தா நிற்க வச்சு, அதாவது நம்ம நிற்க வச்சு பணங்கானு எதனா கேட்டால் கூட கைது கொடுத்துடலாம். ஆளே வந்து மிரட்டி விட்டு பண்ணிட்டு போகிறாங்களாம். அதுமாரி திருடங்களாம். உஷாராக இருங்க. முடிஞ்சதுக்கு நைட்டில் வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ரூம் போட்டு லாட்ஜ் ரூம் போட்டு தங்கிட்டு விட்டு காலையில் கிளம்புங்க. சேஃபாக கற்றுங்க. நல்லா இருப்போம் சார். கொஞ்ச கால வாழ்க்கை சார். நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும் சார். எந்த உந்து சுட்டு நேரத்தில் வாழக்கூடாது சார். எப்பவுமே என்னத்தை சேர்த்து வச்சு ஒன்றும் கிடையாது சார். நல்லா வாழ்வோம், நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இந்த வீடியோ லைவாக வரும். தனியாக வந்து வீடியோ ஒரு வீடியோ நான் போட போகிறேன் பாருங்கள். நன்றி, வணக்கம்.